கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. உதயநிதி ஸ்டாலின் விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு எதிராக அவசர முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும்னு நாம் எதிர்பார்க்கலாம்? இந்த வழக்கின் பின்னணியும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தஞ்சாவூர்ல நேற்று நடைபெற்ற போராட்டத்துல பேசின எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பேசியதாக சொல்லி 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த வழக்கு சம்பந்தமா உதயநிதியை கைது செய்வதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் முன்பு மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா முறையீடு முன்வைத்தார். இந்த கைது நடவடிக்கைக்கு எதிரான வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவசர வழக்காக அந்த மனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த நடைமுறை முடிந்தால் இன்று பிற்பகல், அதாவது உணவு இடைவெளிக்கு முன்பு இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் தான் இந்த கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் இதற்கு தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உதயநிதி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்ட நீதிபதி இன்று பிற்பகல் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.